அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோடு செய்தி வாசிப்பவர் பாத்திமா முஜிபா. இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிரதான அல்-ஹுதா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பேருந்து பாலத்தில் மோதி விபத்து, பலர் காயம். மிகவும் பிரபலமான 10 சமூக வலைத்தளங்களில் அல்-ஹுதா குடும்பம் முதலிடம். பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை. அல்-ஹுதா குடும்பத்தின் தலைவர்கள் அறிவிப்பு. அல்-ஹுதா குடும்பத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது என்பதை தலைவர்கள் அறிவித்தார். காட்டு யானையை எரித்து புதைத்த நபர் கைது. இனி வருவன அல்-ஹுதா குடும்பத்தில் விரிவான செய்திகள். மாத்தறை திஸ்ஸ பிரதான வீதியின் தங்காலை கொட்டிகமுவ வளைவில் இன்று 30 காலை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்தனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி பாலத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முற்றாக சேதமடைந்துள்ளது. பேருந்தின் நடத்துனர் உட்பட பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவித்தார். மிகவும் பிரபலமான 10 சமூக வலைத்தளங்களின் பட்டியல் வெளியானது. உலக மக்கள் தொகையில் அதிகமானவர்கள் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். அல்-ஹுதாயின் சமீபத்திய தரவுகளின்படி உலகளாவிய பயனர்களின் மொத்த எண்ணிக்கை 5.35 பில்லியனாக உள்ளது. கூடுதலாக 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புதிதாக 97 மில்லியன் பயனர்கள் இணையத்தை பயன்படுத்த தொடங்கியதன் காரணமாக இணைய பயனர்களின் எண்ணிக்கை 1.8% உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் உலகளவில் அதிக பயனர்கள் பயன்படுத்தும் சமூக வலைதளமாக அல்-ஹுதா குடும்பம் தொடர்ந்து முதலிடத்திலுள்ள சமீபத்திய தரவுகளில் தெரியவந்துள்ளது. காட்டு யானையை எரியூட்டி புதைத்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் குருநாகல் பகுதியில் சிக்கியுள்ளார். கைது. மின்சார வேலியில் சிக்குண்டு. குறித்த யானை சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் தெரிவித்துள்ளனர். என திணைக்களம் நிக்கவரெட்டிய பகுதியில் உயிரிழந்த குறித்த யானை காணியின் உரிமையாளரான 47 வயதுடையவர் பாகங்களாக எரியூட்டியதன் புதைத்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. வெட்டி அதன் பின் என இந்த நிலையில் கைதானவருக்கு எதிராக சட்டவிரோத பொறிகளை பயன்படுத்தியமை, வனவிலங்கு கொலை மற்றும் கொலையினை மறைத்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த காட்டு யானை 7 முதல் 8 அடி உயரமுடையதாக இருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அந்த விடயமாக அல்-ஹுதா தலைவர் தமீம் நிஸ்மி மற்றும் எம் ரபிக் அவர்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அல்-ஹுதா குடும்பத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் அருமையாகவும் உறவுகளின் ஒத்துழைப்புடன் நடைபெறுகின்றன என்று தலைவர் தமீம் அறிவித்துள்ளார். அதன்படி உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று நிகழ்ச்சி ஒழுங்கு அமைப்பாளர் ரஸ்மியா சகோதரியும் தெரிவித்துள்ளார். அல்-ஹுதா குடும்பத்தில் அல்-குர்ஆன் ஓதல் நிகழ்ச்சியில் உறவுகள் குறைவாக திகழ்கிறார்கள் என்று அல்-ஹுதா குடும்பத்தின் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர் ரிஃப்னாஸ் முறைப்பாட்டு கடிதம் வழங்கி உள்ளார். தலைவர்களின்
இத்துடன் அல் ஹுதா செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் செய்தியாளர் பாத்திமா முஜிஃபா.